அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்து எனும் இந்த சிறிய தியானத்தின் மூலமாக மறுபடியுமாக இன்றைக்கும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, இந்த உலகம் அதனுடைய சவால்கள், இது எவ்வளவு ஒரு தேவ பிள்ளைகளை கூட இழுத்து அது இந்த உலகத்தில் வைக்க முயற்சிக்கிறது என்பதை ஒவ்வொரு நாளும் தியானிக்கிறோம். அந்த வசனத்தெல்லாம் மனப்பாடம் பண்ணுறீங்க, ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து கர்த்தருக்காக நிற்போம். இந்த உலகம் அநித்தியமானது அப்படின்றத நம்ம நேற்று தினத்தில் தியானித்தோம். யோவான் 17:16 திரும்ப நான் வாசிக்கிறேன். இயேசு ஜெபிக்கிறார், நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. நாம் உலகத்துக்குரியவர்கள் அல்ல, உலகம் நம்முடையது அல்ல என்பதை தெளிவாக அறிந்து கொள்வோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உலக வாழ்க்கையிலே இன்னொரு சவாலை பிசாசு வைக்கிறான். அது எப்படிப்பட்டது என்பதை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுகிறேன். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 2 பேதுரு 2:20. கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளில் சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவர்கள் பின்னிலைமை முன்னிலைமையிலும் கேடுள்ளதாயிருக்கும். உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள், ஒரு காலத்தில் உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள். அப்போ உலகத்தில் இன்னொரு சேலஞ்ச் என்னென்னா, அது அசுத்தம் நிறைந்தது. நான் இந்த உலகத்தில் தான் வாழ்கிறேன், அசுத்தம் நிறைந்த உலகத்தில் வாழ்கிறேன். ஆனால் அந்த அசுத்தம் நிறைந்த உலகத்தில் நான் எந்த விதத்திலும் கரைப்பட்டு விடக்கூடாது. அந்த அசுத்தம் என் மேலே பற்றக்கூடாது, தெளிச்சிடக்கூட கூடாது. சில நேரம் ரோட்டில் அந்த சாக்கடையெல்லாம் இருக்கிற இடத்துல நம்ம நடந்து போனால் எவ்வளவு கவனமாக நடப்போம். யோசித்து பாருங்கள், ஒரு மழை தண்ணி பக்கத்தில் கட்டியிருக்கு, நம்ம நல்லா கவனமாக போயிடணும், தண்ணி என் மேலே தெரிச்சிடக்கூடாதுன்னு போவோம். ஒரு கார் வேகமாக வரும், உடனே எவ்வளவு நம்ம ப்ரிகாஷனாக அந்த கார்காரனை கை காட்டுவோம், அது மேலே பற்றக்கூடாதுன்றதில் கவனமாக இருப்போம். அந்த தண்ணி மேலே பட்டுருச்சுன்னா எவ்வளவு கோபம் வரும். ஆஃப்டர் ஆல் இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு தண்ணி மழை தண்ணி தான், ரோட்டில் கட்டியிருக்கிற தண்ணி தான். என் மேலே தெளிச்சிட்டா கோபம் வருது, அது என் மேலே தெரிச்சிடக்கூடாதுன்றதில் எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்கிறோம். நான் உலகத்தில் வாழும்போது பல விதத்தில் அந்த அசுத்தங்கள் என் மேல் தெளிக்கவும் என்னை அது தள்ளாட செய்யவும் அது காத்திருக்கிறது. உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பின நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் உலகத்தின் அசுத்தங்கள் அது சவால் விட தான் செய்யும். சில நேரம் அது கவர்ச்சியாக இருக்கும், கொஞ்சம் குளிக்கலாம் போல் இருக்கும், கொஞ்ச நேரம் கால் நனைச்சிக்கலாம் போல் இருக்கும், கொஞ்ச நேரம் அதுக்குள்ளே கிடக்கலாம் போல் இருக்கும். ஆனால் அது என்றைக்குமே ஆபத்து. அது நம்மளை மூச்சடைச்சி சாகடிச்சிடும். பாவத்தின் சம்பளம் மரணம். உலகத்தின் அசுத்தங்கள், கவனமாக இருங்க. சில நாட்களுக்கு முன்பு எனக்காக ஜெபிக்கிற ஒரு ஆவிக்குரிய ஒரு தாயார், 80 வயது நிரம்பினவர்கள், அவர்களோடு நான் பேசி கொண்டிருந்த போது அவர்கள் சொன்னார்கள், நான் என்னுடைய வாலிபத்தில் நிறையா புத்தகம் படிப்பேன், நிறையா ரொமான்ஸ் புக்ஸ் எல்லாம் நான் படிச்சிருக்கிறேன். ஆனால் ஒரு நாள் ஆண்டவர் சொன்னார், நீ உன்னை எனக்கு முழுமையாக கொடுப்பியான்னு கேட்டார். அன்னைக்கு நான் ஆண்டவருக்கு என்னை ஒப்பு கொடுத்தேன். அந்த ஆண்டி சொன்ன ஒரு காரியம், என்னுடைய கண்ணை என் சிந்தையை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டேன். நான் அந்த ஒப்பு கொடுத்த அந்த நாளிலிருந்து இன்னைக்கு 80 வயசு ஆகுது, இன்னைக்கு வரைக்கும் என் மைண்டை நான் கரப்ட் பண்ண விட மாட்டேன். என் கண்ணில் அட்வர்டைஸ்மெண்ட்டில் ஏதோ ஒரு காரியம் வந்தால் கூட அது எனக்குள்ளே போகாது, நான் அதை பார்க்கவும் மாட்டேன். ஏன்னா இத்தனை வருஷமும் என் கண்ணையும் என் சிந்தையும் ஆளுகை செய்கிற ஒருவர் இருக்கிறார், அவர்கிட்ட நான் கொடுத்துட்டேன். அதனால் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அது பெரிய ஒரு அற்புதமான வார்த்தை. நிறைய பேர் தங்கள் சிந்தையிலும் கண்களிலும் அசுத்தத்தை பார்க்குற, அசுத்தத்தை பேசுகிற. கொஞ்சம் யோசித்து பாருங்கள், உங்களுக்கு கோபம் அளவுக்கு மிஞ்சி வந்துருச்சுன்னா அசுத்தமாக பேசுகிறீங்களா? அசுத்தமான வார்த்தை வருதா? நம்ம கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணலான்னு உட்காந்து மொபைலை தேடினா அசுத்தத்தை உங்கள் கண்கள் பார்க்குதா? கவனமாக இருங்க. அப்படி ஒரு வேளை அசுத்தத்தை உங்கள் கண்கள் பார்த்து பழகியிருந்தா இந்த உலகம் உங்களை இழுத்து பிடிக்குது, நித்தியத்துக்கு அது உங்களை விடாமல் உங்களை பிடிக்கிறதுக்காக அது இப்படி பண்ணுது. கவனம். அப்படி ஒரு வேளை நீங்கள் அடிக்டாக இருந்தீங்கன்னா, இல்லை ஐயோ நான் அடிக்கடி இந்த பாவம் செய்கிறேனே அப்படின்ற ஒரு வேதனை இருந்துச்சுன்னா, உங்களுக்கு அன்பாக சொல்கிறேன், அப்படி ஒரு மொபைல் உங்களுக்கு வேண்டாம். தீர்மானம் எடுங்க, வேணான்னு சொல்லுங்கள்.
இல்லை பிரதர் நான் ஃபேஸ்புக்கில் தப்பு பண்ணுறேன். ஃபேஸ்புக் வேண்டாம், டெலீட் பண்ணிடுங்க. அந்த அக்கௌண்ட்டே வேண்டாம். ஏதோ ஒரு ஃபோன் நம்பர் என்னைய பாதிக்குது, அதை பிளாக் பண்ணுங்க. உலகத்தின் அசுத்தங்களுக்கு நீங்கள் தப்பிச்சு தான் ஆகணும். இல்லை ஒரு டிவி சேனல் வேண்டாம், ஒரு ப்ரோக்ராம் வேண்டாம். அந்த ப்ரோக்ராம் எந்த விதமான அசுத்தங்களும் உங்கள் சிந்தையிலே, உங்கள் கண்களிலே, யாரும் பேசுகிறத கூட உங்கள் காதில் வாங்காதீங்க. வேண்டாம். யாரோ பேசுகிறாங்களா உங்கள் காதில், யாரோ சொல்கிறாங்களா, உங்களை அது ஒருவேளை உணர்ச்சி வசப்பட வைக்குதா? கவனம். தேவையில்லாத பேசிடுறீங்களா, அசுத்தத்தை தொட்டுறீங்களா, அசுத்தத்தில் அந்த பாதையில் நடந்து போயிடுறீங்களா? இன்றைக்கி ஆண்டுகிட்ட சொல்லுவீங்களா, ஆண்டவரே நான் கவனமாக இருக்கணும், உலகத்தின் அசுத்தத்துக்கு நான் தப்பிச்சு நான் நித்திய வீட்டுக்குள்ளே வந்துடணும்ப்பா. ஏன்னா அது என்னை அந்த அசுத்தம் மேலே பட்டுருச்சுன்னா என்னை பறக்க விடாது, என்னை பிடிச்சி வச்சுக்கோ. இன்னொரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கேயருக்கு இருக்கிறது 1 நிருபம் 4 அதிகாரம் 7 வசனம். தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். இந்த வசனத்தை மனப்பாட வசனமாக இன்றைக்கி குறிச்சிக்கோங்க. சின்ன வசனம் குறிச்சிக்கோங்க. தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். அதனால் பரிசுத்தத்தை நீங்கள் அசட்டை பண்ணாதீங்க. பரிசுத்தமாக வாழ்வோம். அசுத்த உலகம் அசுத்தமாக நம்மளை அந்த பாதையில் அது கூப்பிடும். நம்ம சொல்லுவோம், இல்லை நான் இந்த உலகத்துக்குரியவன் அல்ல. பரிசுத்தமாக வாழ தீர்மானிக்கலாமா? நல்ல தீர்மானம் எடுங்க. இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் எது உங்களை அசுத்தப்படுத்துதோ, எது உங்களை கரப்படுத்தோ, அதை, அந்த சூழ்நிலையை, அந்த நபரை இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையிலேருந்து டெலீட் பண்ணுங்க. தீர்மானத்தோட வெற்றி நடைபோட வாழ்த்துறேன். ஜெபிக்கலாம். நல்ல தாப்புனே, உலகம் அசுத்தம் நிறைந்தது, கரைப்படுத்த நினைக்கும். அசுத்தத்தை எந்த விதத்திலாவது உள்ளே கொண்டு போய் இழுத்து பிடிக்க உலகம் முயற்சிக்கிறது. நாங்கள் உலகத்துக்குரியவர்கள் அல்ல. உலகத்தின் அசுத்தங்களுக்கு நாங்கள் தப்பி நாங்கள் கரையேற கிருபை தாரும். ஒரு நாளும் இந்த உலக அசுத்தங்கள் எங்களை அன்றைய தொற்றாமல், அது எங்கள் மேலே தெளிச்சிடாமல், எங்களை கரப்படுத்திடாமல், நாங்கள் அதுக்கு இடம் கொடுத்துடாமல் இருக்க எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. எங்களை ஒரு விசை எல்லாரையும் பரிசுத்தப்படுத்தும். இந்த இன்றையமுத்து பார்க்குற ஆண்டவரை எல்லாரையும் நீங்கள் பரிசுத்தப்படுத்திடுங்க, காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். நம்முடைய விங்ஸ் ஆஃப் விக்டரி டயக்னோஸ்டிக் சென்டருக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. இந்த நிகழ்ச்சியை பார்க்குற எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. எனக்கு கர்த்தருடைய பிள்ளைகளை இதை பிப்ரவரி மாதத்துக்குள்ளே நம்ம இதை துவங்கணும்னு சொல்லி நான் அதிகமாக பிரயாசப்படுறேன், ஜெபம் பண்ணுறேன். இதற்காக சொவீனியர் போடுறோம். உங்கள் குடும்பத்தின் சார்பில் இந்த சொவீனியரை நீங்கள் ஒரு 10,000 ரூபாய் கொடுத்து இதனுடைய ஆடை நீங்கள் வாங்கிக்கலாம். கீழே காண்கிற நம்பரை நீங்கள் குறிச்சிக்கோங்க. நாங்கள் உடனே அதனுடைய டீட்டெயில்ஸ் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம். அது மாத்திரமல்ல, உங்களுக்கு தெரிந்தவர்கள், உங்களுடைய நண்பர்கள், குடும்பத்தார் யாராவது இதற்கு கொடுக்க ஆசையாக இருந்தால் உங்கள் குடும்பத்தின் சார்பில் ஒரு பொருளை வாங்கி கொடுக்கலாம். இதற்கு 45 லட்சம் ரூபாய் தேவை. 45 பேர் 1 லட்சம் ரூபாய் கொடுத்தா போதும். 90 பேர் 50,000 கொடுத்தால் போதும். இதற்காக அதிகமாக ஜெபம் பண்ணுறோம், பிரயாசப்படுறோம். நீங்களும் ஜெபம் பண்ணிக்கோங்க. டயாலிசிஸ் சென்டருக்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணிக்கோங்க. இன்னும் டயாலிசிஸ் சென்டருக்காக ஜெபிக்கவும், மாதம் 1000 ரூபாய் அந்த டயாலிசிஸ் பண்ணுற பேஷண்ட்டை கொடுத்து தாங்கவும் நீங்கள் இதுவரைக்கும் முன் வரலன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு உடனே தொடர்பு கொள்ளுங்கள். ஏன்னா டயாலிசிஸ் சென்டருக்கு மாத்திரம் கிட்டத்தட்ட மாதம் 3 லட்சம் ரூபாய் எங்களுக்கு செலவாகிறது. சேல்ரி, ரெண்ட்டு, டயாலிசிஸ் எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கணும், நிறைய செலவு இருக்குது. அவங்களுக்கு லேப் டெஸ்ட் எடுக்கணும். எனவே ஒவ்வொரு மாதமும் 300 பேர் 1000 ரூபாய் கொடுக்குறவங்கள நாங்கள் எதிர்பார்த்துட்ருக்குறோம். இதுக்காக ரொம்ப ஜெபம் பண்ணுங்க. நாம் இந்த நாட்களில் இதை செய்யாவிட்டால் கர்த்தருடைய பிள்ளைகளே, பின்னால் சரித்திரத்திலே நாம் ஒரு பெரிய பிழை விட்டவர்களாக இருப்போம். எனவே இணைந்து தேவனுக்காய் செயல்படுவோம். ஒரு வாழ்க்கை கர்த்தருக்காக வாழ்வோம். அன்போடு உங்களை அழைக்கிறேன். மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன், உங்களுடைய ஜெபம் எங்களுக்கு மிக அவசியம். காட் பிளஸ் யூ.